மற்றும் பி டூ அ ஒர்க் ஆஃப் ஏ மற்றும் பி ஆகியோர் இணைந்து வந்து ஒரு வேலையை 12 மற்றும் 20 நாட்களை தனித்தனியாக முடிக்கிறாங்க. இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க. சில நாட்கள் வேலை செய்த பிறகு பி போயிடுறாரு. பி போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க, சில நாட்கள் மீதமுள்ள வேலையை ஏ வந்து 4 நாட்களில் முடிக்கிறாரு. அப்படின்னா தொடங்கியதுலேருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு பி வேலையை விட்டு போயிருப்பார். ஸோ ஏற்கனவே பார்த்து சம மாதிரி இருக்குது, பட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏ பார்க்கக்கூடிய ஒர்க் எவ்வளோ, 12 டேஸில் பார்க்குது. ஓகேவா, பி வந்து 20 டேஸில் பார்க்குது. ஸோ இதுக்கு ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும், 60 வரும். ஸோ அப்போ டோட்டல் ஒர்க்குங்கிறது 60. அப்போ 60 டிவைடட் பை 12 வந்து 5. ஸோ 5 ஒர்க் ஏ பார்த்துருக்கோம். பி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒர்க்கு பார்த்துருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு சில நாட்கள் ஏயும் பியும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி டோட்டலாக பார்த்த ஒர்க் எவ்வளோ, 8 ஒர்க்கு பார்த்துருக்கு. இது வந்து சம் டேஸ், அந்த டேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சம் டேஸ் பார்த்துருக்கு, அது நமக்கு தெரியலை. அடுத்து இப்போ என்ன பண்ண, மீதமுள்ள வேலையை வந்து யார் பார்க்குறா, ஏ மட்டும் 4 டேஸில் முடிக்குது. ஸோ ஏ ஒரு நாளைக்கு வந்து 5 பங்கு வேலை பார்க்குதுன்னா 4 நாளைக்கு எத்தனை பங்கு வேலை பார்க்கும், 5 × 4 20 வேலை பார்க்கும். ஸோ அப்போ இந்த 20 ஒர்க்குங்கிறது மீதமுள்ள வேலை. அப்போ டோட்டல் ஒர்க்கில் அந்த மீதமுள்ள வேலையை கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஏயும் பியும் சேர்ந்து பார்த்த ஒர்க்கோட வேலை கிடச்சிருமா? இது வந்து ஏயும் பியும் சேர்ந்து பார்த்தது. ஓகேவா, அப்போ ஏயும் பியும் சேர்ந்து 40 ஒர்க்கை பார்க்கணும். டோட்டல் ஒர்க்கு அந்த 40 ஒர்க்கை பார்க்கணும். ஆல்ரெடி இது எவ்வளோ ஒர்க்கு பார்த்துருக்கு, 8 ஒர்க். அப்போ இதால் டிவைட் பண்ணோம்னா அந்த டேஸ் கிடச்சிருமா? ஸோ அடித்தோம்னா ஆன்சர் 5. ஸோ அப்போ ஏயும் பியும் சேர்ந்து 5 டேஸில் அந்த வேலையை பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த பி விட்டு சென்றது வந்து எத்தனை நாட்களுக்கு பிறகுனா 5 டேஸ்க்கு அப்புறம். ஸோ ஆன்சர் இதுக்கு 5.